ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கின்ஸ் ஆன் ஃப்ளிக். இன்றைக்கி நம்ம ஒரு மூவி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மூவி போகிறத ஃபுல்லாக ஒரு vlog-ஆக எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எந்த மூவிக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அண்ட் ஐலாண்ட். இது ரெண்டுமே பேக் டு பேக் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இந்த வீடியோட எண்டில் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி ஆன் தி வே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி லேட்டு 11:30க்கு படம். இப்போ பார்த்தீங்கன்னா 11:30க்கு இன்னும் நாங்கள் ரோட்லேயே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோசோனில் தான் புக் பண்ணியிருக்கோம். ப்ரோசோனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு படம் ஒரு 10 minutes டிலேடாக தான் போடுவாங்க. அந்த ரீசனுக்காகவே நாங்கள் எப்போவுமே ப்ரோசோன் மட்டும்தான் புக் பண்ணுவோம். ஸோ ஐநாக்ஸில் தான் புக் பண்ணிக்குவோம். இப்போ 11:30 அநேகமாக ஒரு 10 minutes ஒரு ரீச் ஆகிடுவோம். 3 minutes இருக்குது. அண்ட் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 4 kilometers இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் 3 minutesல 4 kilometers ரீச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். போயிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு அவசரமா போகணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் சரியான டிராஃபிக் இருக்கும். ஆமா, சீக்கிரமா கிளம்பி வருவோம், இதே டைமா தான் இருக்கும். அப்பனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருசா கூட்டமே இருக்காது ரோட்ல. இது எங்களுக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும். உங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னா நீங்க மறக்காம அந்த கமெண்ட். நம்ம எப்பவுமே லேட்டா தான் கிளம்புவோம். ஏதோ ஒரு தடவை நம்ம நேரத்துல கிளம்பி இருக்கோம். நம்ம சமயத்துலலாம் பார்த்தோன்னா கூட்டமே இருக்காதுல்ல ரோட்ல. நம்ம மாடி ஃப்ரீயா போவோம், அங்க போய் லேட்டா உட்காந்துட்டு இருப்போம். சரி பார்க்கலாம், நீ கொஞ்சம் டிலே பண்ணாங்கன்னா ஓகே. என்னடா ரீச் ஆயிடலாமா? ஆயிடலாம். 2 minutes இருக்கா? ரீச் ஆயிடலாம். இந்த நேரத்துல தாங்க எப்பவுமே என் மனசுல என்ன தோணும்னா, இந்த டெலிபோர்ட் ஆகிற மாதிரி ஒரு பவர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டெலிபோர்ட் ஆகி அப்படியே தியேட்டர்ல போய் உட்காந்துக்கலாம். கேப்டன் மில்லர் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருக்கு. கேப்டன் மில்லருக்கு மட்டும் இல்ல, ஐலாண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவா தான் நமக்கு இருக்கு. ஸோ பார்க்கலாம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மூவுமே பயங்கரமான ஒரு ரொம்ப கியூரியஸா இருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொரு ஜானர். ஸோ அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கும். எஸ், அதனால தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே இல்லாமல் செகண்ட் டே ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக ரெண்டு படமும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். எஸ், ஏன்னா அதே மாதிரி இது கூட மிஷனாக இருக்கட்டும், அப்புறம் மேரி கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ஹனுமன், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் குட் டு சி. எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு மூவியோ 2 மூவி தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற 5 மூவியுமே பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் குட் டு சி. எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற சினிமாஸும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகுதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. கிட்ட வந்துட்டோமா? சரி, போயிடலாம். ரோட பாரு, நம்ம அப்படியே பறந்து போயிடலாமா? அப்படியே பறந்து போய் பார்த்து. சரி, ஓகே. நாங்கள் அப்படியே தேட்டருக்கு போயிட்டு இந்த vlog அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் இந்த படம் பார்க்குறோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மனோஜோட ரிவ்யூ அண்ட் கிட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறனால அவங்க ரிவ்யூ. இந்த சின்ன பையன் இவன் தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு படமும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் ஒவ்வொரு படம் பார்த்து முடிச்சுட்டும் நாங்கள் சொல்கிறோம். செம்மையாக லேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு அவசரமாக மேலே ஓடி போயிட்டு இருந்தோம். அண்ட் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாப்கார்ன் சாப்பிடாம இருக்கவே மாட்டோம். எங்களுக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் இந்த சீஸி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11:30க்கு எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு தியேட்டருக்கு வரதுக்கு. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7:15 கிட்ட ஆயிடுச்சு. 2 மூவி பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் பார்த்தோம். என்னென்ன மூவின்ட்டு முன்னாடியே நாங்கள் சொல்லியிருப்போம், கேப்டன் மில்லர் அண்ட் ஆல்சோ ஐலாண்ட். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி நாங்கள் கேப்டன் மில்லர் தான் பார்த்தோம். ஸோ அதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு கேப்டன் மில்லர் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி, இண்டிபெண்டன்ஸ் சமயத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான். அண்ட் அந்த ஸ்டோரியில கூட இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றியும் கொஞ்சம் பேசியிருந்தாங்க. என்னதான் பழைய கால விஷயங்களமா இருந்தாலும் இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா அதில் இன்கார்பரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி பார்க்குறப்போ யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான். அந்த ஃப்ரீடம் சமயத்துலலாம் என்ன நடக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்கிற ஸ்டோரி தான். அண்ட் கொண்டு போன விதம் அண்ட் தனுஷோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேற லெவலில் இருந்துச்சு. தனுஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஸ்குலராக தெரிஞ்சாரு. ஒரு சில இடத்துல நல்ல மஸ்குலராக, நல்ல பாடி ஃபிசிக் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சீரியஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக நடிச்சாங்க. அதில் முக்கியமாக எனக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா, தனுஷ் கூட ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு தெரியல. அவர் சாம ஒண்ணுமே பெருசா டயலாக் எதுவுமே பண்ணல. சும்மா அப்படியே ஒரு கூலர்ஸ் போட்டு ஒரு மிஷின் கன், ஒரு கன்னை எடுத்துட்டு
அடிக்கிறது சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சிஸ்டர் எல்லாம் பேசிட்டு தான் இருந்தோம். அப்படியா? இந்த கேரக்டர் மட்டும் பாரு அப்படின்னு அவரை தனியா நாங்க பாத்துட்டு இருந்தோம். ஸ்பெஷலா தெரிஞ்சு அப்ப த்ரூ அவுட்டா நமக்கு வந்து அப்படியே கொண்டு போனது வந்து பிஜிஎம் தான். பிஜிஎம் தான் பயங்கர ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும்னா அந்த பிஜிஎம் தான். த்ரூ அவுட்டா ஜிவி பிரகாஷ் கொண்டு போனது ஒவ்வொரு இடத்துலயும் பயங்கர வேரியேஷன் காமிச்சிருக்காரு. செமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சீரியஸா ஒரு படத்துக்கு மியூசிக் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டா நிறைய படத்துல பாக்குறோம். அண்ட் இந்த கேப்டன் மில்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து செம்மையான ஒரு ஸ்ட்ரென்த், சூப்பரா பண்ணிருக்காரு ஜிவி. அண்ட் நிக்ஷித் உனக்கு எப்படி இருந்துச்சு? இவன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டே இருந்தான். ஒவ்வொரு சீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இதுக்கு பண்றாங்க, அது இதுக்கு பண்றாங்க, அவங்க ஏன் திரும்ப வராங்க, இவங்க ஒரே ஆளா, அவங்க ஒரே ஆளா, மாறி மாறி ஒரே கொஸ்டினை கேட்டிருந்தான். பட் அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரீடம் சமயத்தில் என்ன நடக்கும், பிரிட்டிஷ் பீப்புள் எதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க, அவங்க கிட்ட நம்ம எதுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது, ஸோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வருது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஹிஸ்டரி பத்தி சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இருக்க குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா புக்ஸை போறதை விட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்ட்டூன்லயோ இல்ல மூவி மூலமாவோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டோரி அனிமேஷன் மூலமாவோ சொல்லும் போது தான் குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வரணும். அப்பதான் நம்ம குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி, அந்த வரலாற்றை பத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நிக்ஷித் உனக்கு எப்படி இருந்துச்சு மூவி பாக்குறப்போ? உனக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சுப்பா. சூப்பரா இருந்துச்சா? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எப்படி தனுஷ் எப்படி? தனுஷ் எப்படி மூவில? வேற மாதிரியா? சீரியஸா தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டாரு. அண்ட் முக்கியமா நம்ம சிவானா பத்தியும் பேசி ஆகணும். அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படியே சட்டிலா போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ட்ரி, சூப்பராக அவரோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. என்னடா கொஞ்சம் அப்படியே போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க யோசிச்சேன். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட ரோலுக்கு வெயிட்டேஜ் வந்து சூப்பராக காமிச்சிட்டாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. ஓவராலா எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா? படம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்தது? படத்துக்கு போனோம்னா மோஸ்ட்லி கொஞ்ச நேரத்துல இவன் தூங்கிடுவேன் தான் நினைச்சேன். ஏன்னா இதுல நிறைய பேசுற விஷயம், ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் நடக்கும். இவன் தூங்கிடுவான் தான் நான் மோஸ்ட்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவன் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட்டா எல்லாம் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இது என்ன, இது ஏன், இது நான் போறப்ப பாத்தீங்கன்னா இவன் பயந்துக்க கூடாதுன்றதுக்காக அந்த பாம் எல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியும் முன்னாடியே. சோ இவன் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அங்க வந்து பட்டாசு வெடிப்பாங்கடா, அதெல்லாம் பயந்துக்காத அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வச்சிருந்தேன். அவன் ஒவ்வொரு டைமும் திரும்பிட்டு அம்மா இது பட்டாசு, இதுக்கு நான் ஏன் பயந்துப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா தான் எல்லாமே எடுத்து பார்த்தான். ஸோ அவனும் என்ஜாய் பண்ணான். மூவி வந்து அவனுக்கு என்னன்னு புரியாது இந்த ஏஜுக்கு, பட் ஸ்டில் ஹி என்ஜாய்ட் தட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவன் என்ஜாய் பண்ணான். எஸ், ஓவராலா பாத்தீங்கன்னா வி லவ் த மூவி. கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி சில இடத்துல தோணுச்சு. பட் ஸ்டில் எனக்கு அப்படி தோணுச்சு. எனக்கு தோணவே இல்லை. நான் வந்து படம் பார்க்க எனக்கு வந்து அந்த பிஜிஎம் வரப்பெல்லாம் நான் அதை அப்படியே அதை இது பண்ணிட்டே போனாலும் எனக்கு சுத்தமா. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செமையான எக்ஸாம்பிளா இருக்கும். மிக்ஸ்டு ரிவ்யூஸ், நம்ம ஒரே ஃபேமிலி, பட் எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தாட்ஸ் சொல்லுவாங்க. படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது தெரியும். வேற யாரும் சொல்றது கேட்காதீங்க. நீங்களா பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. அதான் நாங்க சொல்லுவோம். ஆமா, இதுல வந்து இந்த அடிமைப்படுத்துற அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுனால அது சீரியஸா ரொம்ப ஒரு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம படத்திலேயே பாக்குறோம். ரியாலிட்டியில அதெல்லாம் எப்போ அதெல்லாம் ஈக்குவலா வரும்ன்றது நமக்கு தெரியல. இன்னுமே நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். நிறைய கோயில் எல்லாம் நிறைய பேரை வந்து அலோவ் பண்றது இல்லை, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். அதை நினைக்கிறப்பெல்லாம் ஐயோ இப்படி இருக்காங்களே, இதெல்லாம் மாறணும் நம்ம நினைக்கிறோம். எப்ப மாறும் என்ன மாறும் தெரியல. பட் இந்த மாதிரி மூவிஸ் பாக்குறப்ப நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிக்ஷித் கூட என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டான். என்னன்னு கேட்டானா, ஏன் அவங்கள கோவிலுக்குள்ள விடுறதுக்கு என்ன பிரச்சனை, விடலாமே அப்படின்னு சொல்லி நிக்ஷித் வந்து ஒரு கேள்வி கேட்டான். இது வச்சுதான் படமே இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் போராடிட்டும் இருக்காங்க. இந்த குட்டி பையன் மனசுல அந்த ஒரு படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவன் அந்த கேள்வி கேட்டிருக்கானா, அந்த படம் வந்து வின்னா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி நிறைய மூவிஸ் வரணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்குது சொசைட்டில, எல்லாத்தையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு மனசு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வரும். அண்ட் இதே மாதிரி படங்கள் வரணுன்றது எங்களோட சைட்ல இருந்து நாங்க வேண்டிக்கிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட்
ஃபார் தி கேப்டன் மில்லர். மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டர் ஆகணும் தனுஷ்க்கு. அண்ட் பிளாக் பஸ்டர் மூவிஸாக கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அனதர் பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். எஸ், அண்ட் பிரியங்கா மோகனும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரோல், அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரோல். ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருந்தாங்களா? ஆமா, அவங்க யாருன்னு ஆக்சுவலா தெரியல. பட் அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம்மையா இருந்துச்சு. நல்ல ஒரு மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோவம், அதே சமயத்துல ஒரு பெண்மைக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கும் நல்லா இருந்தாங்க. நல்ல ஒரு கேரக்டர். அவங்க யாருன்னு ஆக்சுவலா தெரியல. அவங்களும் ஆக்சுவலா நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு மூவி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நைஸ் மூவி. கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கலாம். மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அது என்னன்னு புரியும். சோ இதுதான் எங்களோட கேப்டன் மில்லரோட ரிவ்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அயலானோடது. அயலான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 3:45 ஷோ. அண்ட் 3:45க்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் மில்லர் முடியிருப்போ 2:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கேயே இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் போய் நம்ம வந்து சாப்பிட்றலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படத்துக்கு போயிடலாம். 3:45க்குலாம் போயிடலாம். ஒரு 1 hour அவனுக்கு போதும் அப்படின்ற மாதிரி பிளானில் தான் அங்கே போனோம். ஸோ இங்கே ஃபுட் கோர்ட்டுக்குலாம் போய் அங்கே என்ன ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போகலான்னு பார்க்கறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து அன்னபூர்ணாவில் வந்து வெஜிடேரியன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் கர்ட் ரைஸு, ஸோ அதெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது வாங்கி கொடுத்துருவோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விக்கராக கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து எந்த கடைக்கு போயிருந்தோம்னா ஸ்ட்ரீட் ஆஃப் அரேபியான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஸ்ட்ரீட் ஆஃப் அரேபியா நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம், நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம். அண்ட் அதை நம்பி தான் நம்ம மறுபடியும் நாங்கள் போனோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutesல கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, என்ன மிஞ்சி போனால் ஒரு 3:15 கொடுப்பாங்க, இல்லைனா 3:20 கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு 10-15 நிமிஷம் சாப்பிட்டு 3:45 நம்ம போயிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் நாங்கள் போனோம். பட் எங்க நேரமா என்னன்றது தெரியல, ஆல்மோஸ்ட் ஒரு 35 minutes கிட்ட ஆயிடுச்சு. சரி, லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஃபுட்டாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பார்த்தோம். பட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. டைம் போனது கூட எங்களுக்கு பிரச்சனையாக பெருசாக படலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் 30-35 minutes கிட்ட ஆயிடுச்சு. எதுக்குன்னா ஷவர்மா ஒரு 5 ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபம். ஸோ ஆல்ஃபம் சீக்கிரமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 ஷவர்மா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துருச்சு. 3 ஷவர்மாக்கு மட்டும் பயங்கரமாக டிலே ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப டிலே பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்களும் கேட்டே இருந்தோம், இப்போ கிடைச்சிருந்தாங்க. பட் ஆனால் ரொம்ப நேரம் டிலே பண்ணிட்டாங்க. சரி, டிலே பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 minutes கழிச்சு எங்களுக்கு வந்துச்சு. இனி ஒரு 10 minutesல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூவியும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த டென்ஷன் வேற எங்களுக்கு இருக்கு. ஸோ வந்துச்சு, வந்து வாயில வைக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மீட் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வேகவே இல்லை. அப்படியே ரொம்ப அப்படியே பச்சையா இருந்த மாதிரி இருந்தது. சாப்பிடவே முடியல. அப்படியே பாதி கூட சாப்பிடல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா வச்சுட்டு திரும்ப போய் ஸ்ட்ரீட் ஆஃப் அரேபியா அவங்க கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்குமோ அவங்க வந்து சாரி சார், நாங்கள் மறுபடியும் வேணால் நல்லா செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது மறுபடியும் நல்லா செஞ்சு கொடுக்குறாங்களாமா. அப்போ அவங்களுக்கே தெரியுது இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக ஹரிபரியாக பண்ணி மோசமாக கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் நல்லா செஞ்சு கொடுக்குறோம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், நாங்கள் காசு கொடுத்து தானே சாப்பிட்றோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நீங்கள் உருப்படியாக செஞ்சு கொடுத்துருக்கணும். உங்களால் முடியலன்னு சொல்லணும். நாங்கள் அப்போவே சொல்லிட்டோம், எங்களுக்கு மூவி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொடுங்க, இல்லைனா எங்களுக்கு வேணான்ற மாதிரி தான் நாங்கள் பேசியிருந்தோம். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக 20 minutesல கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவங்க இவ்வளோ நேரம் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் ஃபுட்லேயாவது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லதாக குவாலிட்டியாக நல்ல ஒரு குவான்டிட்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வேர்ஸ்ட்டுங்க. சீரியஸாக வாயில வைக்க முடியல. இனி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு வாமிட் சென்சேஷனாகவே இருக்குது. அது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஷவர்மா பற்றி நிறையா ரீசெண்ட் நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். வயிறு சரியா இல்லாமல் போய் கிட்ஸ் இறந்து போன மாதிரி விஷயம்லாம் கேட்டிருக்கோம். கிட்ஸ் பெரிய அடல்ட்ஸ் கூட, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்கன்ற அளவுக்குலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ஸோ இனி கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. அந்த ஷவர்மா சாப்பிட்டோமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம். அது நாங்கள் பாதி தான் சாப்பிட்டோம். அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே சாப்பிட முடியல. ஏன்னா திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. போய் அவங்ககிட்ட நாங்கள் போய் பேசினதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணி தரேன். நாங்கள் அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்தோம், எங்களுக்கு செஞ்சதோட சரி, இனி வர கஸ்டமர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியாக செஞ்சு கொடுங்க. யாருமே வந்து ஓசியில் சாப்பிடல, எல்லாருமே காசை கொடுத்து தான் சாப்பிட்றோம். தயவு செய்து வர கஸ்டமர் உங்களை நம்பி தான் வராங்க, உருப்படியான சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக கத்திட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஆஃப் அரேபியா யாராவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் தயவு செய்து கேட்குறோம், உங்களை நம்பி தான் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வரோம்.
உங்களால் பண்ண முடிஞ்சா அந்த டைமில் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லுங்கள். கஸ்டமர் சீக்கிரமாக கேட்டாங்களேன்றதுக்காக ஹாஃப் குக்டான ஃபுட்டை எதுவுமே கொடுத்து அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் உருப்படியான சாப்பாடு சாப்பிடணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் ஹாஃப் குக்டான ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அதை வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிடணுன்ற நெசசிட்டி எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவ்வளோ காசு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஷவர்மா வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிடையாது, 240 ரூபா ஒரு ஷவர்மாவோட ஒரு காஸ்ட்டு. ஸோ நாங்கள் 5 ஷவர்மா கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஏர்ன் மணி தான், சரிங்களா? எல்லாத்துக்குமே காசு வந்து ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து நல்ல சாப்பாடு கொடுங்க, நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு நல்லா இது ட்ரீட் பண்ணுங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். ப்ரோசோன்ல இருக்கிற ஃபுட் கோர்ட்ல இருக்கிற ஸ்ட்ரீட் ஆஃப் அரேபியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்ட் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஐலாண்டோட ரிவ்யூ வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது கிட்ஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா ரொம்ப 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 பிடிச்ச மூவி. அண்ட் சித்தார்த்தோட வாய்ஸ் அந்த ஏலியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம்மையா இருந்துச்சு. அண்ட் ஏலியன் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருந்தது. நீங்க சொல்லுங்க. இருக்கு பிளஸ் த்ரூ அவுட் எல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் இதுவும் சூப்பரா தான் இருந்துச்சு இல்ல? நிக்ஷித், நீ வந்து ஐலாண்ட் பார்த்தல, உனக்கு ஐலாண்ட் வந்து எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? உனக்கு படத்திலேயே பிடிச்ச கேரக்டர் இது? ஏலியன் கேரக்டர். சாரி, உனக்கு ஏலியன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓ, அவரு அப்படிங்கறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். ஏன்னா கண்டினியூஸா பாத்திருக்கான், தூக்கம் இல்ல, அப்பப்ப கொஞ்சம் விளையாண்டான். பட் ஃபுல் படமும் பாத்திருக்கேன். எனக்கு ரெஸ்ட் எடுக்காம எங்க கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சரியான வந்து மூவி ஃப்ரீக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவனும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 மூவி இவனை கூட்டு வந்து பார்த்துருக்கோம். இவன் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 2 மூவிஸ்மே வந்து பார்த்துருக்கான். நாங்க ஒரே நாள்ல 3 படம்லாம் பார்த்துருக்கோம். பட் ஆனா இவங்க கூட சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவனுங்களும் நம்மள மாதிரியே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓவராலா மூவி வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கான மூவி. கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஏலியன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம்மையா இருந்தது. அண்ட் சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஷுவல் தான், அந்த ஒரு நக்கல் அதே சமயத்துல ஒரு சீரியஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் செம்மையா பண்ணியிருந்தாரு. அண்ட் ரகுல் பிரீத்தும் வந்து பாத்தீங்கன்னா மத்த சும்மா கேரக்டர் மாதிரி இல்லாம ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. த்ரூ அவுட் த மூவிஸ் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வர மாதிரி தான் இருந்தது. யோகி பாபு அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அதோட ரோல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சூப்பரா இருந்தது. காமெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. சத்யா, உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓவராலா த்ரூ அவுட்டா மூவி வந்து எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணது எதுவுமே வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம செமையா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் ஆகட்டும், ஏலியனை காட்டினதாகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஓகேவா தான் இருக்கு. த்ரூ அவுட்டா நமக்கு இந்த எந்திரன் படத்துல அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், இதுல லைட்டா அந்த டச் இருக்கு. பட் ஓகே, த்ரூ அவுட்டா அந்த இதுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து வேற லெவல் சாங். அந்த சாங் பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த இன்ட்ரோ சாங் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம பாட்டு கேட்கறத விட விஷுவலா பாக்குறது வந்து செமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஐலாண்ட் சாங்கும் பாத்தீங்கன்னா விஷுவலா பாக்குறப்போ சூப்பரா இருந்துச்சு. இந்த மூவில பாத்தீங்கன்னா த்ரூ அவுட்டா ஸ்டோரி வந்து நமக்கு யூஸ்வலா இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. நல்லா தான் எடுத்திருக்காங்க. இப்ப என்ன இதுல ஏலியன் வச்சு எடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இல்ல யூஸ்வலா சொல்ற மாதிரி நிறைய சோஷியல் மெசேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய படத்துல இருந்து நிறைய விஷயங்கள் கேட்ட விஷயங்களே தான் இதுலயே சொல்லியிருக்காங்க. பட் ஆனா என்ன, நமக்கு வந்து திருப்பி திருப்பி கேட்டாலும் நமக்கு அது மாறாத விஷயமா தான் இருக்கு. அதனால அங்கங்க வந்து அந்த காமெடி கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? சிவகார்த்திகேயனோட காமெடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மெசேஜும் இருக்கும், பிளஸ் ஒரு காமெடியும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. த்ரூஅவுட் ஓகே. குழந்தைங்க பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன சோஷியல் மெசேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக நம்மளுக்கு மனசில் பதிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிகிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் எனக்கு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தாட் இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. அண்ட் ஓவராலா மோசமா இல்ல, நல்லா தான் இருந்தது. அந்த
செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பரா Yeah, இருந்துச்சு. second half- கிளைமாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து இப்படி நடக்கும் நினைச்சு அப்படி எல்லாம் நடக்காம கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருந்தாங்க. நான் ஆக்சுவலா நான் நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சிரும் மாதிரி இருந்தது. ஆமா ஆமா. என்னடா இன்டர்வல் வருமா, ஏன்னா படம் ஆல்மோஸ்ட் முடியிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகி வேற இடத்துக்கு. நீ அப்படிதான் நினைச்சியா? ஆக்சுவலா அப்படிதான் இருந்தது. பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டோம் நாங்க. பட் அங்க இருந்து ஒரு டேக் ஆஃப் எடுத்து ஸ்டோரி அப்படியே கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. சந்தியா சொன்ன மாதிரி யூஸ்வலா இருக்கிற ஸ்டோரி லைன் தான், பெருசா எதுவும் இல்ல. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஏலியன்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஏலியன் தான் எர்த் அழிக்கிற மாதிரி வரும், இதுல ஏலியன் வந்து பாத்தீங்கன்னா எர்த்தை காப்பாத்துற மாதிரி இருக்கு. சோ அது ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. நல்லா எனக்கு இதுல வந்து சிவகார்த்திகேயன் டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஆடி இருக்காரு. இந்த ஒரு சகோ சுரோ சாங்னு நினைக்கிறேன், அந்த சாங்ல பாத்தீங்கன்னா செமையா ஆடி இருந்தாரு. சோ த்ரூ அவுட்டா இந்த மூவி பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு மூவி தான். சோ இப்போ நாங்க 2 படம் பார்த்திருக்கோம்னு சொன்னோம், கேப்டன் மில்லர் அண்ட் ஐலாண்ட். இந்த 2 படத்துல எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஃபேமிலியோட போறீங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஐலாண்ட் போலாம். என்னடா சொல்றேன், அதாவது ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐலாண்ட் கொடுக்கலாம். இல்ல அதுதான் இப்ப எப்படின்னா, இந்த பொங்கலுக்கு வந்து லீவ் இருக்கு, நம்ம கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா ஐலாண்ட் போகலாம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேட்ட நியூஸ் தான், கேட்ட விஷயங்கள் தான், பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அது அப்படிதான் இருக்கும். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் மோசம்னு சொல்லல, பார்க்கவே முடியாதுன்னு சொல்லல, பட் பார்க்கலாம். பட் ஆனால் அது கிட்ஸுக்கான முக்கியமாக கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கிட்ஸுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு இந்த பொங்கல் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட்டிவாக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஐலாண்ட் கொடுங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. அண்ட் இந்த ஃப்ரீடம் சமயத்தில் இருக்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஜானர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னும் நீங்க கொஞ்சம் பெரிய பசங்க, இந்த மாதிரி ஒரு 3rd கிரேடு அதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கேப்டன் மில்லர் கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட क्वेश्चंस கேட்பாங்க. அது மூலமா அவங்களுக்கு வந்து நீங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கலாம். சோ கேப்டன் மில்லர் வந்து நீங்க வந்து குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. நாங்க இனிஷியலி நாங்க அப்படிதான் நினைச்சோம். பட் பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா காட்ட வேண்டிய ஒரு படம். சோ நீங்க வந்து ஈக்குவாலிட்டி பத்தி இப்போ பயங்கரமா பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கிட்ட கேட்ட கேள்வி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற சுற்றிமுறை இருக்க எல்லா சொசைட்டியும் உங்களை பார்த்து எல்லாத்தையும் கேட்ட கேள்வியாக தான் இருந்துச்சு. ஏன் அவங்க கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். ஸோ அது சீரியஸாக அதுக்கு பதில் தெரில, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மேபி அவன் பெருசானதுக்கப்புறம் அவனுக்கு அது பதில் புரியும், அதுக்காக அவனும் போராடுவான்னு சொல்லி நான் நம்புகிறேன். பார்க்கலாம், லெட்ஸ் see. ஸோ இதுதான் எங்களோட ரிவ்யூ. எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு vlog-ஆ எடுத்து அப்படியே ரிவ்யூவும் சொல்லிடலாம். அண்ட் ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சோம். ஸோ அதுக்காக தான். அண்ட் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய vlogs எல்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்க சேனல் நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சேம் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்க சேனல்ல போற வீடியோஸ் எல்லாமே நீங்க மறக்காம பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த நோட்டிபிகேஷனை ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சேம் லவ் அண்ட் சப்போர்ட். இதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. புதுசா சேனல் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பாய் பாய். Thank you, bye bye.